அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் அதை எப்படி நம்ம டெரைவ் பண்ணுறது அதுதான் பார்க்க போறோம். இன் ஜெனரலா ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, there is a valence band, conduction band as well as the energy gap. அதாவது இந்த y axis represents the energy axis. இதுல பாத்தீங்கன்னா there is a conduction band and the topmost பேண்ட் தான் என்னன்னா கண்டக்ஷன் பேண்ட். அதனுடைய மினிமம் எனர்ஜி தான் என்னன்னு சொல்லணும் EC. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த வேலன்ஸ் பேண்ட் இருக்கும், அதனுடைய டாப் மோஸ்ட் எனர்ஜி EV. இந்த வேலன்ஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஏன்னா இந்த வேலன்ஸ் பேண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் த பாண்டிங் எலக்ட்ரான். இந்த ரெண்டு இதுக்கும் இடைப்பட்ட கேப் தான் என்னன்னு சொன்னா எனர்ஜி கேப் இல்லைன்னா ஃபர்பிடன் எனர்ஜி, தட் இஸ் ஈக்குவல் டு EG. அப்போ இந்த செமிகண்டக்டர் suppose the topmost energy of the vacuum energy, the energy required to remove the electron from the semiconductor, intrinsic semiconductor தான் என்னன்னு சொன்னா vacuum energy, அதை E0 ன்னு வச்சுக்கலாம். யூஸ்வலா இந்த ஹைட் என்னன்னு சொல்லணும், from the bottom of the conduction band to the E0, அது வந்து electron affinity கைன்னு சொல்லுவோம். It's a chi. So the அப்படின்னா இதுல சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். The chi is the electron affinity. Electron affinity அதாவது என்னன்னா the minimum energy required to remove the electron from the conduction band edge to the free surface, அது electron affinity சொல்லுவோம். AC னா என்னன்னு சொன்னா the bottom energy of the conduction band or the minimum energy, bottom energy of the conduction band, அதே போல EV is the topmost energy of the valence band, topmost energy of the valence band. The energy difference EC minus EV, அதான் நம்ம என்ன சொல்லலாம், it is equal to the energy gap. இந்த எனர்ஜிலாம் அது it can't accessible by the free electron or the bonding electron in the semiconductor. So அதுதான் என்ன சொல்லலாம், usually forbidden energy. Forbidden energy. So இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அந்த செமிகண்டக்டர் ஹீட் பண்றோம். இன் ஜெனரலா சப்போஸ் இந்த செமிகண்டக்டர் என்ன செமிகண்டக்டர் சிலிக்கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா the energy gap it will be equal to 1.1 electron volt. அப்போ நார்மலா ரூம் டெம்பரேச்சர்ல இந்த சிலிக்கான் வச்சனா ரூம் டெம்பரேச்சரோட தெர்மல் எனர்ஜி என்னன்னு சொல்லலாம், the kBT. This is thermal energy. இந்த thermal energy at T equal to 300 Kelvin எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா it's 0.025 electron volt. அப்படின்னா 1.1 electron volt room temperature வச்சனா there will be vibration, but the thermal vibration, but that is not sufficient to break the bonding electron. ஏன்னா அந்த bonding electron எல்லாம் எங்க இருக்குன்னா இந்த conduction band energy stateல இருக்கும். So அப்படின்னா we need to increase the temperature, room temperature. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா increase ஆகும்போது அந்த kBT, when the kBT is equal to or greater than the energy gap, என்ன சொல்லணும், when kBT is equal or greater than the energy gap, என்ன ஆகும்னா the bonding, அந்த bonding electron என்ன செய்யணும், it will break the bond, it will gain the energy. அந்த energy எங்க இருக்குன்னா it's a conduction band. அத என்ன சொல்லுவாங்கன்னா when the kBT is greater than the energy gap, it goes to the conduction band energy அப்படின்னு தான் புக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும் இந்த கண்டிஷன்ல, the electron, the bonding electron break the bond and goes to conduction band. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா இங்க இருந்து வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும்போது எப்போனா அந்த தெர்மல் எனர்ஜி kBT அது அதிகமா எனர்ஜி கேப்ல இருந்தா அந்த எம்டி பொசிஷன்
இந்த வேலன்ஸ் பேண்ட் அதோட எம்டி போர்ஷன் எனர்ஜி ஸ்டேட் தான் என்ன சொல்லுவோம், ஹோல்னு சொல்லுவோம். அப்போ ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அந்த தெர்மல் எனர்ஜி கேபிடி கிரேட்டர் than the energy gap, it will absorb the energy, it goes to the conduction band. அந்த மாதிரி ஒரு பாண்டிங் எலக்ட்ரான் மட்டும் பிரேக் ஆகுது, நிறைய பாண்டிங் பிரேக் ஆகும், நிறைய எலக்ட்ரான் போகும். எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகுதோ அவ்வளோ ஹோல்ஸ் வேலன்ஸ் பேண்டில் இருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். there is a recombination also. நம்ம அதை பத்தி இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ண போதில்லை. இங்க எத்தனை எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கும் அவ்வளோ ஹோல்ஸ் வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கும். அப்புறம் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை பொறுத்தவரையும் the number of electron equal to the number of holes in the valence band. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர்ல இருக்கும். அதுதான் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இல்லைன்னா the pure form of the semiconductor that will be equal to Ni. இப்போ நாம என்ன செய்யணும்னா we need to derive the electron concentration on the conduction band, hole concentration on the valence band. Then only we can arrive the intrinsic carrier concentration Ni. So first step now we can derive the intrinsic carrier concentration in the electron concentration in the conduction band. நாம derive பண்ணலாம். So electron concentration in the conduction band. So, இப்போ எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் இந்த கண்டக்ஷன் பேண்ட் கண்டுபிடிக்க நம்ம ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று, the density of states of the electron in the conduction band of energy E, and then இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னதுன்னா the probability of finding the electron of energy E. இது ரெண்டு எதுக்கு சார் தேவைன்னு கேட்டீங்கன்னா, the density of states tells us the available energy state for the electron. அந்த f of E என்ன சொல்லணும்னா, it's a probability of finding the electron at a particular energy E at a particular temperature T. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the number of electron in the conduction band. ஒன்னு probability இருக்கா இல்லையான்னு சொல்லும், இன்னொன்னு the available state சொல்லும். ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணா it will give the total number of electron. So நாம என்ன செய்யறோம்னா we can அதே எனர்ஜி லெவல் டயக்ராம் தான். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, the same energy level diagram, நம்ம அதே எனர்ஜி லெவல் டயக்ராம் எடுத்துக்கிறோம். y axis represents energy axis. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்ஷன் பேண்ட் பாட்டம் எனர்ஜி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி, இது வேக்கம் எனர்ஜி E0, இது வேலன்ஸ் பேண்ட் EV. ஸோ இந்த வேலன்ஸ் பேண்ட் ஆர் ஃபில்டு பேண்ட், திஸ் இஸ் எனர்ஜி கேப். யூஸ்வலாக ஈஜின்னு சொல்லுவோம், ஈஜி. ஸோ இப்போ என்ன செய்யணும், டூரிங் த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் சப்போஸ் நம்ம என்ன செய்யணும், இங்கே வந்து எலக்ட்ரான் இருக்கும், இங்கே வந்து அத்தனை நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும். Now we are going to calculate the number of electron in the conduction band. அதை தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நான் அதுக்கு என்ன செய்யறேன்னா, we are going to take the small energy dE in the conduction band. So dE, இந்த dEங்கிற அந்த ஸ்மாலஸ்ட் எனர்ஜில எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, that will be equal to the number of electron in the energy range dE. It will be equal to என்ன சொல்லணும், the density of states of the electron in the conduction band times the probability of finding the electron times the dE. So அது என்ன செய்யணும்னா, இந்த ப்ராடக்ட் it will give the number of electron and the particular energy range. Suppose நம்ம total number of electron in the conduction band வேணும்னா, we go to integrate it from the EC to the E0. The E0 வந்து என்ன சொல்லணும்னா, E0 equal to
EC plus the chi and the height. So அப்படின்னா we have to take the integration on both sides. எதுல இருந்து எது வரைனா EC to EC plus chi. left hand side integrate பண்ணா right hand side நம்ம integrate பண்ணோம். EC to EC plus chi. இந்த integration என்ன கொடுக்கணும்? The left hand side integration, it will give the total number of electron in the conduction band. இப்போ நாம என்ன செய்யணும்? We have to know about the conduction band density of states. So அந்த நார்மலா 3-dimensional density of states என்னன்னு சொல்லலாம்? E of E equal to 8 pi square root of 2 divided by H cube times the effective mass of the electron. ஏன் எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன்னா the electron effective mass எடுத்துக்கிறோம். It will be on the conduction band. அதனால தான் நம்ம conduction band என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் இருக்கு. அதனால தான் effective mass of the electron எடுத்துக்கிறோம். இங்க என்ன போடுவோம்னா e to the power of, ஆனா இங்க என்னன்னா எலக்ட்ரானோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ண போறோம். density of states in the conduction band. அப்ப எனர்ஜி எதுல இருந்து ஸ்டார்ட் ஆனா EC ல இருந்து it can go up to the it can take any energy. EC2 it can go up to the vacuum energy. So it can go to the e to the power of இங்க என்ன வரும்னா E minus EC whole to the power of. இதுதான் என்னன்னா the density of states. The property of finding the electron, the Fermi function என்ன வரும்னா the f of E equal to 1 divided by 1 plus exponential of E minus EF divided by kBT. So இதுதான் நமக்கு என்னன்னா the density of states of the conduction band times the probability of finding the electron. இப்போ இது ரெண்டுத்தையும் இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get EC top EC plus chi and G conduction band density of states in the conduction band என்ன வரும்னா 8 pi square root of 2 divided by H cube the effective mass of the electron whole to the power 3 by 2 E minus EC whole to the power of times the probability of finding the electron, that is 1 divided by 1 plus exponential of E minus EF divided by kBT dot D. இப்போ என்ன செய்யணும்? We can take the constants for outside. வெளியில எடுத்தீங்கன்னா என்னன்னா 8 pi square root of 2 divided by H cube. M வெளியில எடுத்துருங்க. whole to the power 3 by 2 integral of EC. EC plus chi வரையும் allowed. அதுக்கு மேல நீங்க integrate பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா there is no density of states or probability of finding the electron. உங்களுக்கு என்னன்னா EC plus chi க்கு மேல integrate பண்ணாலும் 0 தான். அதனால நீங்க என்ன செய்யணும்னா அந்த integration infinity வரையும் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த integration is valid up to EC plus chi. அதுக்கு மேல 0. அதனால you can take the upper limit up to infinity. It doesn't matter. ஏன்னா நம்ம simplify பண்றதுக்கோசரம் we are taking limit like that. உள்ளார என்ன இருக்குன்னா E minus EC whole to the power of 1 divided by 1 plus exponential of E minus EF divided by kBT times D. இப்போ என்ன செய்ய போறோம்னா we are going to do one simple approximation. அதாவது நம்ம ஆல்ரெடி தெரியும் the room temperature thermal energy என்னன்னா it will be 0.025 electron volt. அப்போ E minus EF அதாவது at absolute zero உங்களுடைய Fermi energy எங்க இருக்குன்னா exactly on the middle of the band gap in the intrinsic type of semiconductor. அப்போ E அதாவது electron energy minus EF it will be much greater. ஏன்னா electron energy வந்து it will be lying in the conduction band. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் the electron energy minus the EF அந்த இந்த denominator இந்த exponential பாத்தீங்கன்னா E minus EF that should be much greater than kBT. அப்போ ரெண்டு பக்கமும் kBT ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா E minus EF divided by kBT is much greater than 1. So exponential of much greater than 1 in the denominator quantity compare 1. It will be a huge number. In exponential of something positive quantity, it will be huge greater than 1. அதனால நம்ம என்ன செய்யணும்னா அந்த denominator எப்படி approximate பண்ணணும் 1 plus E minus EF
divided by kBT is approximately equal to the exponential of E minus EF divided by kBT. So, அப்படி இந்த டினாமினேட்டர் என்ன செய்யலாம்னா you can approximate it. ஏன்னா 1 ஓட கான்ட்ரிபியூஷன் லெஸ்ஸா இருக்கும், எக்ஸ்பென்ஷியல் கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கிறதால you can approximate like that. அப்போ நமக்கு என்ன வரும்னா the electron concentration that will be equal to the n equal to 8 pi square root of 2 divided by h cube, the effective mass of the electron whole to the power 3 by 2 integral EC to infinity E minus EC whole to the power of 1 divided by and the 1 plus எப்படி approximate பண்ணனும் E minus EF divided by kBT into D. இப்போ இத டினாமினேட்டர் மேல புஷ் பண்ணீங்கன்னா it will be changing the sign. So அது உங்களுக்கு என்ன வரும்னா the n equal to ஒரு one more step எடுத்துக்கலாம் 8 by 2 h cube the me star whole power 3 by 2 integral EC to infinity E minus EC whole to the power of exponential of minus E minus EF divided by kBT into D. நான் just push பண்ண denominator இருந்து push பண்ணதால it will be like that. இப்போ என்ன செய்யறோம்னா we have to integrate this expression. அதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னா substitution method யூஸ் பண்ண போறோம். So நான் என்ன செய்யறேன்னா take இந்த ஸ்கொயர் ரூட் கீழ இருக்க E minus EC x kBT ன்னு எடுத்துக்கிறேன். என்னுடைய E minus EC equal to x time kBT. அப்போ எனக்கு எனர்ஜி என்ன வரும்னா the energy of the electron என்ன வரும்னா EC plus x kBT. இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் வேரியபிள் சேஞ்ச் பண்ணதால லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணணும். இங்க எனர்ஜி லோயஸ்ட் எனர்ஜி என்ன இருக்குன்னா EC. அப்பனா x ஓட லோயஸ்ட் லிமிட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா so as energy E lower limit goes to EC, what about the x? So x equal to என்ன வரும்னா இங்க EC எனர்ஜிக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா x goes to 0. அதே போல அப்பர் லிமிட் பாத்தீங்கன்னா இங்க இன்ஃபினிட்டி இருக்கு. அப்பனா அந்த எனர்ஜி அப்பர் லிமிட் E equal to infinity போட்டீங்கன்னா உங்களுக்கு x என்னோட லிமிட் என்ன வரும்னா இங்க இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா கம்பேர் is infinity is high, அதனால இது என்ன ஆகும்னா infinity. So உங்களுக்கு என்ன வரும்னா the number of electron this should be equal to 8 pi square root of 2 divided by h cube, the effective mass of the electron whole to the 3 by 2 integral 0 to infinity. நம்ம x variable change பண்ண போறோம். இந்த E minus EC க்கு பதிலா என்ன இருக்குன்னா x kBT whole to the power of, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா exponential of minus ஒரு bracket போட்டுங்க E minus EF divided by kBT. E என்ன இருக்குன்னா EC plus x kBT. So EC plus x kBT minus EF divided by kBT. இப்போ நமக்கு என்னன்னா DE, நமக்கு தேவையான குவாண்டிட்டி DE. சப்போஸ் இங்க DE எடுத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்னா இது 0, EC is constant. இங்க என்ன வரும்னா dx time kBT. அப்புறம் DE என்ன வருதுன்னா dx time kBT. ஸோ இதுதான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா we can just do the simplification. இது என்ன வரும்னா 8 pi square root of 2 divided by h cube, the effective mass of the electron whole to the power 3 by 2 integral over 0 to infinity x to the power of, இது பாத்தீங்கன்னா kBT whole to the power of exponential of, இது simplify பண்ணீங்கன்னா exponential of minus EC, கான்ஸ்டன்ட்ல ஃபர்ஸ்ட் தனியா எழுதிக்கீங்க EC minus EF divided by kBT. நெக்ஸ்ட் அந்த சென்டர்ல இருக்க இதை மட்டும் இன்னொரு எக்ஸ்பென்ஷன் வரும் minus x kBT divided by kBT. kBT கேன்சல் ஆயிடும்.
உங்களுக்கு e to the power minus x. இங்க உள்ள என்ன இருக்குன்னா dx time kbt power 1. இங்க பாருங்க kbt power of, இங்க kbt power 1. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா kbt power 3/2. அதுவும் கான்ஸ்டன்ட், அட்ஸ் தெர்மல் எனர்ஜி கான்ஸ்டன்ட். அதையும் வெளியில எடுத்துங்க. ஸோ அப்படின்னா நம்ம இங்கேயே முடிச்சிடலாம். இந்த எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு என்ன வரும்னா 8 pi square root of 2 divided by h cube effective mass of the electron whole to the power 3/2 and the kbt whole to the power 3/2 வெளியில எடுத்துக்கங்க. உள்ளார என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஈவன் எக்ஸ்பென்ஷியல், அந்த எக்ஸ்பென்ஷியல் டேர்மை நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா வெளியில எடுக்கலாம். எந்த எக்ஸ்பென்ஷனா இந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ்பென்ஷியல் மைனஸ் இசி minus of EC minus EF divided by KBT times integration minor 0 to infinity x to the power of exponential of minus x dot dx. இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் gamma integration. இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இருக்கு. இப்போ நம்ம இதை லேர்ன் பண்ண வேணாம். ஜஸ்ட் we are going to take that result. இதனுடைய ரிசல்ட் என்ன square root of 5/2. ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2 இதுக்கு வேலை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 1 2s are 2, 4 2s are 8. இங்கே 4 போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பை இருக்கு. இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 to the power 3/2. அப்படின்னா இந்த எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு 4 5 to the power 3/2. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்கு. இங்கே me whole power 3/2 kb whole power 3/2. அதனால நான் என்ன வச்சுக்கிறேன்னா me kbt whole power 3/2 ஒன்று எழுதிக்கிறேன். இந்த h கியூபையும் எப்படி எழுதலாம்னா ஆக்சுவலா இது h கியூப் கிடையாது. you got to write it h square. எல்லா இடத்தையும் என்னன்னு பார்த்தோம்னா it's h square. நான் density of charge தப்பா எழுதிட்டேன். so you got to change everywhere it's h square. so இது வந்து என்ன வரும்னா h square. So, அப்போ அந்த h ஸ்கொயர் 3/2 எழுதலாம்னா எப்படி எழுதலாம்னா you can write it as ஸோ அந்த h கியூப் எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் h ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. ஸோ இங்கே நமக்கு மீதி என்ன இருக்குன்னா the constant e to the power minus ec plus ef. அதை எப்படி இருக்கலாம் ef minus ec by kbt. அப்படின்னா ஃபைனல் த எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் என்ன வரும்னா இதை 4 கூட நீங்கள் எப்படி தரணும் 2 times 2. அப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்கு. இது ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா 2 to the power 3/2. அப்படின்னா ஒரே ஒரு 2 மட்டும் வெளியில வச்சுங்க. மீதி 3/2 குள்ளார இருக்கிறது இங்கே 2 power 3/2 5 power 3/2 me kbt power 3/2 h ஸ்கொயர் 3/2. அப்போ நமக்கு என்ன வரும்னா 2 pi the effective mass of the electron time kbt divided by h square whole power 3/2 exponential of ef minus EC divided by KBT. This is the electron concentration. இதுதான் நம்ம என்ன சொல்லணும் the effective carrier concentration NC. அப்படின்னா சிம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் the small n equal to NC time exponential of EF minus EC KBT. இதுக்கப்புறம் நம்ம என்ன டெரைவ் பண்ண போறோம்னா we are going to derive the whole concentration in the intrinsic semiconductor.